வணக்கம். நான் உங்கள் ஜெய்சங்கர், அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோஷங்களும் பரிகாரங்களும். ஏன்னா ஒரு தோஷம்னு இருந்தால் அதுக்கு ஒரு பரிகாரமும் இருக்கணும்ல. அதனால் இதில் முக்கியமான தோஷம் புணர்வு தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது. இதை பற்றி ஒரு சிலர் தெரிஞ்சிருப்பீங்க, தெரியாமல் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது பத்திரிகையில் படிச்சிருக்கலாம், டிவியில் பார்த்துருக்கலாம். எப்படின்னா, ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் வரைக்கும் போய், திருமண மேடை வரைக்குமே போய் தாலி கட்டுற நேரத்தில் திருமணம் நிற்கிறது, திருமணம் பேசி முடித்த பின் திருமணம் நின்று போகிறது, நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் கூட திருமணம் நின்றது. காரணம் ஏதாவது பொண்ணு மாப்பிள்ளைக்கு பிடிக்காமல் போயிடும், அல்லது அவங்க குணம் சரியில்லை, மாப்பிள்ளை குணம் சரியில்லை, பொண்ணு குணம் சரியில்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தினால திருமணம் நிற்கிது. பார்த்தீங்களா, இது இந்த புணர்வு தோஷத்தினால தான் வரும். புணர்வு தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் சந்திரன் வீட்டில் இருக்கிறது, அல்லது சந்திரன் சனி வீட்டில் இருக்கிறது, அல்லது சனியும் சந்திரனும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறது, அல்லது சனி சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிறது, அல்லது சந்திரன் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது புணர்வு தோஷம். இன்னொன்று, சனி சனியின் வீட்டில் இருந்து 1, 5, 9 சந்திரன் இருந்தாலும் அதுவும் புணர்வு தோஷம்தான். ஸோ அப்போ இந்த தோஷம் இருந்தால் இது எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த திருமண சமயத்தில் தான் இந்த தோஷம் வேலை செய்யும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இந்த புணர்வு தோஷம் இருந்தால் வியாபாரம் சரியாக இருக்காது, ஒடிச்சு போயிடுவேன், அதே மாதிரி வாழ்க்கை சரியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் திருமண சமயத்தில் இது கண்டிப்பாக இந்த வேலை செய்யும். திருமணம் பேசி முடித்து நின்று போயிடும். அப்போ இதெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம்? இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விசைக்கும் எதிர் விசை உண்டு. அது மாதிரி தோஷம்னு ஒன்று இருந்தால் பரிகாரம்னு இருக்குது, முன்னோர்கள் வச்சுருக்காங்க. என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இந்த தோஷம் எதனால் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தோஷம் நம்ம துறவிகளையோ அல்லது யாசகம் கேட்டு வர்றவங்கள போப்போ அப்படின்னு விரட்டுறது அல்லது அடிச்சிடுறது, இந்த இதனால தான் இந்த தோஷம் வருது. இது ஒன்று நீங்கள் செஞ்சுருக்கலாம், அல்லது உங்கள் முன்னோர்கள் பண்ணியிருக்கலாம். அதனால் இந்த தோஷங்கிறத நம்ம எப்படி கழிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நிவர்த்தி பண்ணுறது, பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சந்திரனும் சனி பகவானும் நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஈரோடு சிவன் கோவில், ஈரோட்டில் கோட்டை சிவன் கோவில்னு ஒன்று இருக்குது. அந்த சிவன் கோவிலில் போய் நீங்கள் அம்மன், அதாவது சிவன் பார்வதி இவங்களை நல்ல முறையில் வழிபட்டு அர்ச்சனை செய்து, யாருக்கு புணர்வு தோஷம் இருக்கோ அவங்களுக்கு கூட கூட்டு போய் அர்ச்சனை செய்து, இந்த கோவிலில் தான் உங்களுக்கு சந்திர பகவான், தனித்த சந்திர பகவானும் தனித்த சனி பகவானும் இருக்காங்க. நேருக்கு நேராக இருப்பாங்க, எதிர்க்கு நேராக இருப்பாங்க. ஸோ அதனால் சனியும் சந்திரனும் நேருக்கு நேராக இருக்கக்கூடிய ஜாதகங்களில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் இந்த 4 தெய்வங்களுக்கும், சிவன், பார்வதி, சந்திரன், சனி, இந்த 4 தெய்வங்களுக்கும் அர்ச்சனை பண்ணியிருக்கேன். அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 அல்லது 7 அங்கவஸ்திரங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கோயில் முன்னாடி இருப்பாங்க இல்லையா, அந்த யாசகம் கேட்குறவங்ககிட்ட அவங்களுக்கு தானமாக கொடுங்க, அல்லது துறவிகள் இருந்தாங்கன்னா அவங்க கையில் கொடுத்து வணங்கிட்டு வந்துருங்க. அவங்களுக்கு தோஷம் விளைகிறோம். சரி, இது நேருக்கு நேராக பார்த்த சமசப்தமாக பார்க்குற சனியும் சந்திரனும் சமசப்தமாக பார்க்கறவங்களுக்கு இந்த பரிகாரம். மற்றவங்க சனி வீட்டில் சந்திரன் இருக்கிறது, சந்திரன் வீட்டில் சனி இருக்கிறவங்களுக்கு இவங்க என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையார் கோயிலுக்கு போய் அம்மன் அண்டு சிவன் இருவரையும் வழிபட்டு விட்டு, கோயில் வாசலில் இருக்கக்கூடிய அல்லது சாதுக்களுக்கு முடிந்தவரை அங்கவஸ்திரங்கள் பரிசளித்து அப்படியே ஒரு கிரிவலம் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய தோஷங்கள், இந்த புணர்வு தோஷம் நிவர்த்தி ஆகிடும். திருமணங்களோ அல்லது வியாபாரமோ எல்லாமே நல்ல முறையில் நடக்கும்னு கேட்டுக்கிட்டு, இதுதான் இதுக்குரிய பரிகாரம்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.